மேலும் சில பகவத்கீதை ஸ்லோகங்களை பார்ப்போம். சாப்டர் 2 இருக்கோம். எல்லாம் பகவான் உவாச்சாவாக பார்த்துட்டுருக்கோம். போன தரம் பார்த்தோம் நம்ம நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம். அர்த்தம் சொன்னேன். நாமெல்லாம் இல்லாத இருந்த காலம் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாமெல்லாமும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அதுக்கடுத்து தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஹ தத்ர ந முஹ்யதி. தேகினஹான இந்த ஆத்மா, அஸ்மின் தேகே இந்த உடம்பில் இருக்கிற போது என்னென்னலாம் பார்த்து, கௌமாரம் யௌவனம் ஜரா குமார காலம், யௌவன காலம், ஜரா வயசானதெல்லாம் பார்த்தது, பிராப்திகினா அடைந்தது. அதே மாதிரி ததா தேகாந்தர பிராப்தி, அதே மாதிரி இந்த தேகத்தினுடைய அழிவையும் பார்க்கிறது. பிராப்தி இதை புரிஞ்சுட்டா தீரஹா தத்ர ந முஹ்யதி. தீரன் இருக்கானே, இதை பார்த்தவன் வருத்தப்படுவதில்லை. தீரஹ தத்ர ந முஹ்யதி அப்படின்னு. அப்படியே அடுத்த இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். பாருவோம் என்ன இருக்கு பாருங்க. மாத்ரா ஸ்பர்சாத் கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாப்பாகினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஸ்பர்சாத் மாத்ரா ஸ்பர்சாத். மாத்திரன்னா ஒரு அளவுகோல் வச்சுட்டு இருக்கோம் நம்ம கையில். அதை வச்சுட்டோடனே அதை வச்சுருந்தான் நம்ம சொல்கிறோம் சீதோஷ்ண, இது குளிர்ச்சியாக இருக்குது, இது சூடாக இருக்குது. சுகதுக்கதாக, இதனால் சுகம், இதனால் துன்பம்னு நம்ம இந்த அளவுகோலை வச்சுன்னு தான் சொல்கிறோம். ஆகமா பாகினாக, இதெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கும். அனித்யாக, இவைகளாம் நித்தியமானவைகள்ல. தாம் இவற்றை திதிக்ஷஸ்வ, நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் பாரத அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார். ஸ்லோகம் இன்னொரு தரம் படிக்கிறேன். மாத்ரா ஸ்பர்சாத் கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாப்பாகினாக அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இப்படி சொல்லிட்டு போகிறார். இப்போ ஆத்மாவை பற்றி சொல்ல போகிறார். அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. அவிநாசி து தத்வித்தி, தத்துன்னா அதை அவிநாசி அழிவில்லாது என்று தெரிந்துகொள். அதான் வித்தினா தெரிந்துகொள். ஏன சர்வமிதம் ததம், எதனால் சர்வமிதம் எல்லாம் இருக்கிற எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதோ, இங்கே இருக்கிற எல்லாவற்றிலும் இருக்கிறதோ அந்த ஆத்மா இருக்க, அது அழிவில்லாதது. விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய, அவ்யய அஸ்ய, அது மாறாத, அஸ்யன்னா இந்த இதனுடைய விநாசம் அழிவை, ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹசி, எந்த ஒருவரும் கர்த்தும் அர்ஹதி, கர்த்தும் அர்ஹதி யாராலும் செய்ய முடியாது. தே ஆர் இன்கேபிள் ஆஃப் டெஸ்ட்ராயிங் இட்னு புரிஞ்சுக்கலாம். திருப்பி படிக்கிறேன். அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः ந சைனம் क्लेदयन्त्यापो
न शोषयति मारुतः நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி. சஸ்திரன அஸ்திரங்கள், சிந்தந்தினா இதனை அழிப்பதில்லை, சிதைப்பதில்லை. சிந்தந்தி நைனம் ந ஏனம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஸ்லோகத்தில் எப்படி நைனம்னு படிச்சுடுவோம். நைனம் தகதி பாவகா. பாவகான்னா அக்னி இருக்கே, தகதி இதை தகிப்பதில்லை. நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா. ந சைனம் சன ஆல்சோ நைனம் கிளேதயந்தி ஆபகான ஜலம். கிளேதயந்தின்னா நினைப்பதில்லை. ந சைனம், இந்த நாளெலாம் அங்கே சென்று இல்லைன்னு சொல்கிறேன். ந சைனம் கிளேதயந்தியாபோ ந சோஷயதி மாருதா. மாருத்துகான காற்று இருக்கே, சோஷயத்தினா இதை உலர்ப்பதில்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தை இன்னொரு நான் படிக்கிறேன். முக்கியமான ஸ்லோகம், உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் கிளேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதா. இதே திங்கிங்லேயே சொல்லிகிட்டே போகிறார். அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யகேவச நித்யः சர்வகதஸ்தானுः அச்சலோயம் சனாதனः. சனாதனன்னா அனாதி காலத்திலேருந்து இருக்குது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா அச்சேத்யோயம், அயம் இது அச்சேத்யோயம் சிதைக்க முடியாதது. அதாஹ்யோயம் இதை தகிக்க முடியாது, எரிக்க முடியாதுன்னே புரிஞ்சுக்கலாம். அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்ச நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது. இந்த சோஷ்ய ஏவச்ச அசோஷ்ய ஏவச்ச நினைக்கவும் முடியாது, உலர்த்தவும் முடியாது. நித்யா இது பர்மனண்ட்டாக இருக்குது. சர்வகதா எங்கும் செல்லக்கூடியது. ஸ்தானு நிலை பெற்றது இது. ஸ்தானு அச்சலோயம் சனாதன. அச்சலகன்னா அப்படி இம்மொபைல்னு அர்த்தம். மலைக்கு அச்சலம்னு சொல்லுவாள், அது நகராது இல்லையா? அதனால் அச்சலோயம் சனாதனக இந்த அனாதி காலம் கொண்டு இருக்கிறத இது அசைக்கும் நகராதி எங்கேயும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சனாதனம். நூறு ஸ்லோகம் பார்த்துள்ளாமா. அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகார்யோயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுசோசித்தும் அர்ஹசி. அவ்யக்தோயம், அவ்யக்தான பண்ணால் புலன்களுக்கு புலப்படாதுங்கிறது அவ்யக்தோயம். அச்சிந்தியோயம் இதை பற்றி நம்மளுக்கு சிந்தனை செய்ய முடியாது. எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அச்சிந்தியோயம். அப்புறம் அவிகார்யோயம். அதை நம்ம எந்த காரியத்தையும் செய்யணும் பண்ண முடியாது. அதன் மேலே நம்ம எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அது எதை பண்ணுன்னு அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. அவிகார்யோ உச்சத்தை இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது? அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகார்யோயம் உச்சதே தஸ்மாது ஏவம் விதித்வைனம். தஸ்மாத்தின் ஆகையினால் ஏவம் இவ்வாறாக விதித்வைனம். விதித்வ அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இவ்வாறாக நாம் தெரிந்து கொண்ட பிறகு, விதித்வனா தெரிந்து கொண்டது, ஏனம் விதித்வ அதை இவ்வாறு தெரிந்து கொண்ட பிறகு வித்வைனம் நானுசோச்சித்தும் அர்ஹசி அப்படின்னா அதை பற்றி நான் சோச்சித்தும்னா வருத்தப்படுறது, அதை பற்றி சிந்திப்பது. சோச்சித்தம் அருகே தேவையில்லாது, செய்யாமல் இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாது வருத்தப்பட்டு அதை பற்றி யோஜனை செய்து. அப்படி தான் இந்த ஸ்லோகம். சரி, நான் இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு இதை முடிச்சுடுறேன். அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகார்யோயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம்
ஏவம் இவ்வாறாக நாம் அதை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு நானு சோஜித்தும் அருகசி, அதை பட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நீ பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறார். சொல்லிக்கலாம். முடிச்சுடுறேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.